விழிமாலையா நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீபா பாஸ்கம். வாரம் வாரம் இந்த வாரமாக 6 வாரமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக நானும் ஃபுல்லாக ஷோஸ் பார்க்குறதில்ல. உங்களுக்கு சொல்லணுமே, நம்ம வருஷம் உங்களுக்கு கரெக்டாக ரிவ்யூ கொடுத்துட்ருக்கணுமேன்ற விஷயத்துக்காக கண்டென்ட் மட்டும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் 4 அறிவு ஜீவிகளை உள்ளே இறக்கியிருக்காங்களே, அதில் முக்கியமாக இறங்கினவனே அப்படியே வீராப்பா அப்படியே புயல் மாதிரி சூறாவளி மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேர் எல்லாரையும் எழுதி வச்சுட்டு நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க, இந்த வேலையை தான் பார்க்குறீங்களான்னு கேட்டு சருன்னு 2 பேரும் கிழிச்சு அப்படி போட்டாங்க குப்பையில். அதுலேயே எல்லாருக்குமே காண்டாயிடுச்சு. சரி, உள்ளே இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு அறிவுத்தனமாக நம்ம பார்வதி கேட்க, இல்லை நீங்கள் உள்ளே ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கீங்க, பிஹேவியர் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோட் செகண்ட் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக அறிவுத்தனமாக, அதாவது உங்கள் மூளையை பயன்படுத்தி டாஸ்க்கு கொடுத்தீங்களே அந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் இப்போ என்ன வேலை பண்ணுறீங்கன்னா மாமா வேலை பண்ணுறீங்கன்னு தான் ஓப்பனாக சொல்ல முடியும். அந்த பொண்ணு கூட இவன் சேர்றத நீங்கள் கேமராவுக்கு ஜூம் போட்டு அவன் கை எது வரைக்கும் போகுது, அந்த பொண்ணு இடுப்பு வரைக்கும் போதா கழுத்து வரைக்கும் போதா ஜூம் போட்டு எங்களுக்கு காட்டுறீங்க. ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? அந்த பையன் கம்ருதீன்னு அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. கூட உங்களுக்கு ஐயோ இந்த விஷயத்த சொல்ல முடியாது. உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இறக்குனீங்களே, யாரை இறக்குனீங்க? திவ்யா யார்? கம்ருதீனோட எக்ஸ் லவர். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கதையை ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் அவங்க குடும்ப கதையை சொல்லுங்கன்ட்டு. அதில் கம்ருதீன் அவரோட எக்ஸ் லவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க கண்டென்ட்டே வேணும்னு அந்த லவர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு உள்ளே இறக்கியிருக்கீங்களே, இது என்ன பொழப்புன்னு தெரியுதா? பேசிக் பொழப்பு. நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கோங்க இந்த வீடியோவை. இது நீங்கள் பார்க்குற பொழப்புக்கு பேர் பிக் பாஸ் ஷோலாம் கிடையாது. ரியாலிட்டி ஷோவோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷோவோ அந்த மாதிரி ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்கள் அவனையும் பிரிஞ்சு போன அவனையும் இவனையும் சேர்த்து வைக்கிற மாமா வேலை தான் பார்க்குறீங்க. இதை ஓப்பனாக சொல்கிறது தான். ஏன் இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை கொண்டுங்க, நல்ல ஒரு ஃபயரான ஷோஸ் கொடுங்க, இல்லாட்டி ஈவெண்ட்டு கொடுங்க, இவங்களுக்கு கேம் கொடுங்க. அதை விட்டுட்டு அவனும் இவனும் என்ன பண்ணுறா, அந்த கை எது வரைக்கும் போகுது, என்ன ஒரு ஜூம் கேவலமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் மானம் கெட்டதுலேயே நான் நிறைய வார்த்தை வருது எனக்கு, ஏதாவது சொல்லிடுவேன்னு தான் பார்க்குறேன். கை அந்த பேண்ட்டுக்குள்ளே கை விடுதுன்னு தெரியுது. அவன் கை உள்ள விட்டு அவன் ரியாக்ஷன் பண்ணுற வரைக்குமா எங்களை காமிச்சிட்ருப்பீங்க? இது எடிட்டில் போகல சார். என்ன நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், பிக் பாஸை இழுத்து மூடிட்டாலும் போகிற நல்ல கண்டஸ்டண்ட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு மானங்கட்ட கண்டஸ்டண்ட்டு? அதுவும் அவனுங்க வாட்டர் மெலன் திவாகர், அவன் இதுதான் சாக்குன்னு இவ பக்கத்துலேயும் ஒராசறான், அவன் பக்கத்துலேயும் உட்காரான். அவன் கண்ணெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்களா? எத்தனை பெண்கள் பார்க்குறாங்க, எத்தனை குடும்பம் பார்க்குது, குழந்தைங்க பார்க்குது. அறிவு வேணா கூட்டிகிட்டு வரானுங்க. அந்த கம்ருதீன்னு அவன் அவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் சுற்றுறான். ஃபஸ்ட்டு பலூன் அக்கா கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். டேட் பண்ணுற வரைக்கும் நைட்டெல்லாம் உட்காந்து என்னென்ன பண்ணான்றது எல்லாருமே பார்த்துருக்காங்க. ரூம் கதவு தட்டும்போது அது ஒரு பக்கம் பெட்ஷீட் எடுத்துன்னு இப்படி போகுது, இவன் ஒரு பக்கம் சட்டை இல்லாமல் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறான். அது கூட கொஞ்ச நாள் இருந்து அதை முடிச்சுட்டான். அடுத்தது பார்வதி கூட கேட்டால் ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ் கையை கொடுத்து கையில் கோலம் போடுற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா? என்ன ஒரு சீப்பான விஷயம் பண்ணுறீங்க. இதில் வேறு ஒவ்வொரு வாட்டியும் விஜய் சேதுபதி சார், நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன், உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன். இதுவே கமல் சார் இருந்தாருன்னா வெளியே போங்கன்னா நான் அப்போவே நல்லா திட்டிகிட்டு இருப்பாருன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ ஒரு சீப்பாக பர்சனலாக நீ எப்படி ஒரு ஆம்பளையாக இருந்துருப்போ, எந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்துருப்போ, அது தேவையில்லாத விஷயம். ஒரு பப்ளிக் பார்க்குற விஷயத்தில் இவ்வளோ சீப்பாக பண்ணுறத, அதுவும் நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறது விஜய் சேதுபதியோட தப்பு, உங்களோட தப்பு தான். இவ்வளோ பெரிய ஷோவை ஆங்கர் பண்ணுறீங்க, அவன் அவ்வளோ பார்க்க முடியலன்னு தெரியுது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சார் நீங்கள் ஆங்கர் பண்ணுறீங்க இவ்வளோ காசு வாங்கிட்டு? ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இல்லை, நான் ஓப்பனாகவே தெளிவாகவே கேட்குறேன். இவ்வளோ வல்கராக அவமானமாக அசிங்கமாக பண்ணுறாங்க, இதை நீங்களும் பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் தான் ஆங்கர் பண்ணுறீங்க. பார்த்துட்டு வாயை மூடிட்டே இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? விஜய் டிவி இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க ஏதோ டிஆர்பி வருதுன்றதுனால இந்த ஜோடி வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பேசலாமே சார், உங்கள் வாயை யார் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கா? இப்போ சமூகத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனிதர், பொது சிந்தனை உடையவர், அப்படி இப்படி எல்லாமே சொல்கிறீங்க. ஓகே, உங்கள் வாயை யார் கட்டி போட்டா? நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே, ஏஞ்சி வெளியே போன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு அவனை இன்னும் உட்காரிச்சு சிவி சிங்காரிச்சு வச்சுட்டு அட்வைஸ் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாகவே நீங்கள் கொடுக்குற நிறைய அட்வைஸ் பிடிக்கும்.
ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோவில் இவ்வளோ வரம்பை மீறி நடந்தோம் நீங்கள் ஏன் இன்னும் இந்த மௌனத்தை திறக்காமல் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து உங்களை ஆங்கர் பண்ண வச்சுருக்காங்க, ஓகே. அதுக்காக என்ன நடந்தாலும் கண் மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கும் இல்லை. நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். உள்ளே என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு எல்லாமே சொல்கிறோம். எப்படி சொல்கிறது, அவங்க வெளியே இருந்தாங்கன்னா ரூம் போட்டு பண்ணுற விஷயத்த நீங்கள் கேமரா வச்சு பண்ணி அதை எடிட் பண்ணி எங்ககிட்ட காட்டுறீங்க. இதுதான் நடக்குது. உள்ளே மிச்சப்படி கேமு அது இது ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்து பிட்டு தான் போயிட்டுருக்கு. இதுதான் விஷயம். இதுதான் ஓப்பனாக சொல்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் பிக் பாஸ் 10, 11, 12லாம் எடுக்கவே முடியாது. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த வருஷமே வந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்தீங்க. KPY பாலா வருவாப்புல, அவன் வருவாப்புல. உங்கள் சேனல்லையே பல வருஷமாக வேலை செஞ்சவங்க யாருமே உங்களோட பிக் பாஸ் ப்ரோக்ராமுக்கு வரல. ஏன்னா இதுக்குள்ளே வந்தால் நம்மளோட பேர், மானம், குடும்ப அவமானம் எல்லாத்தையும் கிழிச்சிருவாங்கன்னு தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கிற சொல்ல தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாவில் இருக்கிற குப்பைங்களெல்லாம் அள்ளிட்டு வந்து உள்ளே போட்டுறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறது, இதை விட வந்து உங்களை வந்து யாராலையும் கழுவி ஊற்ற முடியாது. அந்த அளவுக்கு நான் ஊற்றியாச்சு. இனிமே பிக் பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க. இந்த விளக்கு பிடிக்கிற வேலையை தயவுசெய்து விட்டுருங்க. ஓகே, இந்த கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக இந்த வாட்டி இது வந்து இந்த ஷோ வந்து ஒவ்வொரு வாட்டியுமே இந்த டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு ஹோட்டலாக மாறி எல்லாருமே வந்து புதுசாக வர கண்டஸ்டண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணணும், அவங்கள வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அப்படின்றத. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி அந்த டாஸ்கில் இப்போ தான் பூகம்பத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வராங்கன்னா நம்ம பிரியங்கா. அதாவது பிக் பாஸில் முன்னாடி வந்தவங்க நம்ம பிரியங்கா வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம தீபகண்ணே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரியும் வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸில் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், டீசெண்டான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ வெல் பிளேயர்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, உள்ளே இருந்து நீங்கள் மானங்கெட்ட வேலை பண்ணுறீங்க, அதை திருத்துறதுக்காக நாங்கள் ஒரு 4 பேரை உள்ளே அனுப்பினோம். அப்போவும் திருத்தலை, அவனுங்களையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உருப்படியான ஒரு வேலை கொடுக்குறோம், அந்த வேலையை வச்சு தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கண்டஸ்டண்ட்டு இந்த ஒரு டாஸ்க்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே தோற்றுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எந்த ஒரு டாஸ்க்குமே பர்ஃபெக்டாக பண்ணலை. அவங்க ஒரு கேரக்டராக மாறுறாங்கன்னா அந்த ஒரு கேரக்டராகவே அவங்க வாழணும். ஸோ அது இது வரைக்குமே பண்ணலை. என் மனசில் இன்னும் வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாடி பாலாஜி அவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு ரூடான கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ண கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கண்டஸ்டன்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பெஸ்ட்டு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு இடத்துல கம்ருதீன். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸுக்கும் சரி இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் கம்ருதீன் அண்ட் பார்வதி, இவங்க 2 பேர். அப்புறம் தேவையில்லாமல் ரீல்ஸாக நான் வந்து உலகமாக நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையாடிக்கிட்டே பேசுகிறாரு பாருங்க. அவர் வந்து எப்படி சொல்ல, இரிட்டேட்டிங்லே ஃபன்னி இரிட்டேட்டிங் அவராக நினச்சிட்டு இருக்காரு. பட் ஓகே, நல்லா இருக்குது. வினோத்தும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் சிலுமிஷம் வேலைகள்லாம் இருந்தாலும் வினோத் சில பேர்லாம் உள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே ஓகேங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கொண்டு வாங்க. கத்தாதீங்கண்ணே. கத்துனீங்கன்னா எங்களால் மார்க்கெட்டில் நாள் பூரா வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதை விட கேவலமாக இருக்குது. தயவுசெய்து கத்தாமல் பிக் பாஸ் ஷோவை பண்ணுங்கள். பிக் பாஸ் அவர்களே, நீங்கள் 24 மணி நேரம் எல்லா கேமராலையும் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறீங்க. தெரிஞ்ச கேமரா, தெரியாத கேமரான்னு. கொஞ்சமாச்சும் தயவு செய்து அவனுங்களை இந்த மன்மத லீலைகள்லாம் மூட்டை கட்டி வைக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஆபாசமாக இருக்குது. உங்கள் மன்மத லீலைகள்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்க சொல்லுங்கள். எனக்கு என்னவோ உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வேணுன்றதுக்காக நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக நிறைய கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.